ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கிறேன். ஓகே, நன்றிங்கம்மா. தோழர்களே, பொதுச் செயலாளரே, நம்ம ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளரே, ஓகே. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே. குறிப்பாக கீரா ஐயா அவர்களுடைய கதையை நாம் இப்பொழுது கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டு இன்றைய தினம் நாம் 48ஆம் நாள் நிகழ்வில் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளை. கீரா என்கிற மகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் தேடுகின்ற பொழுது புதிய புதிய செய்திகள் கிடைக்கின்றன. குறிப்பாக நாம் அவரை படித்த பிறகு தெரிந்து கொண்ட ஒரு நல்ல ஒற்றை வரி செய்தி என்னவென்றால், மானுட வாழ்க்கையை குறிப்பாக ஒவ்வொரு பகுதிக்கென்று உணவு முறை, பழக்க வழக்கம், பண்பாடு என ஒவ்வொரு பகுதியும் ஒரு இனக்குழு சார்ந்து இருப்பது போல கட்டமைக்கப்பட்ட இந்த தமிழ் சமூகத்தினுடைய இனக்குழுவின் அடையாளமாக வட்டார வழக்கு என்பதும் ஒரு வாழ்வியலுடைய முன்னெடுத்து செல்லுகிற ஒரு பண்பாட்டுவியலில் அது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வட்டார வழக்கை ஒரு இலக்கியமாக, இலக்கியத்திற்குள் குறிப்பாக அதையே ஒரு கலை சொல்லாகராதியாக நிலைநிறுத்திய பெருமை நம்முடைய ஐயா கீரா ஐயா அவர்களையே சார். அப்படிப்பட்ட கீரா ஐயா அவருடைய கதையான சந்தோஷம் என்கிற கதையை இன்றைக்கு கதை சொல்லல் வாயிலாக நம்மோடு பயணிக்க இருக்கிறவர் ரம்யா நடராஜன் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கும் முன்பாக நம்மால் ஏற்பட்ட சிறு சிறு தவறுகளையும் இதில் பதிவு செய்தால் அது சால பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். நாம் ரம்யா நடராஜன் என தனித்தனியாக பகுத்து தஞ்சாவூர் என பதிவு செய்திருந்தோம். அவர்கள் ஐயா நான் செங்கற்பட்டு என்று பதிவு செய்தார். திருத்தி அனுப்பினோம். ஆனால் அவர் அழகிரிசாமி ஐயா சிறுகதை கதை சொல்லியாக பயணிக்கின்ற பொழுது ரம்யா நடராஜன் என்கிற ஒற்றை வரியில் அவர்களுடைய பெயரை பதிவு செய்திருந்தோம். அந்த தவறு இம்முறை ரம்யா நடராஜன் என வகுத்து நாம் பதிவு செய்து விட்டோம். அந்த தவறுக்காக இந்த நேரத்தில் நம்முடைய பதிவையும் பதிவு செய்து அவரை பற்றி அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், ஒரு பொறியியல் பட்டதாரி, இலக்கிய துறையில் ஆழங்கால் புலமை பெற்று இன்றைக்கு வளர்ந்து வருகிற நிலையில் அவர் இருக்கிறார். தற்போது இல்லத்தரசியாக இருந்தாலும் கூட பள்ளி முதல் அவருடைய கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி, கதை, புத்தக வாசிப்பு என எல்லாவற்றிலும் ஆர்வமாக இருக்கிற ஒரு நல்ல இலக்கிய பேராளர் ஆவார். உலக பெண் கவிஞர் பேரவையின் மூலம் வல்லினச் சிறகுகள் இதழில் கவிதைகள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். குறிப்பாக சில்சி என்ற தளத்தில் கவிதை, கட்டுரைகள், கதைகள் என அவருடைய படைப்புகள் வெளியாகி கொண்டது. அவை மட்டுமல்லாமல் பிளாக் ஸ்பாட் என்கிற தனி வலையொலியிலும் அவருடைய பெயரில் எழுத்து பணியை தொடர்ந்து வருகிறார். அவை மட்டுமல்லாது வல்லினச்சிறகுகள் வாரந்தோறும் நடத்தும் வாரமலர் நிகழ்வில் நூல் திறனாய்வு மற்றும் கதையாடல் போன்ற உரைகளை நிகழ்த்தி வருகிறார். அவருடைய முதல் நூலாக விளையாடலாம் வாங்க என்ற பிறாருக்கான நூல் புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய ஒரு துளி கவிதை மூலம் வெளியாகி உள்ளது. வல்லின சிறகுகள் மூலம் தமிழன்பன் 80 விருது அவர் பெற்றிருக்கிற பேராளர் நம்முடைய செங்கற்பட்டை சார்ந்த ரம்யா நடராஜன் என்பார். அவரை பற்றி பதிவு செய்த பிறகு அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் சங்கரநாராயணன் அழைத்து, ஐயா அவங்கள எண் கொடுங்க, எங்களுடைய மாவட்டத்தில் அவர்களை நாம் இலக்கிய பேச்சில் அழைப்பதற்காக இருக்கிறோம் என்ற ஒரு நல்ல தகவலையும் பதிவு செய்தார். அப்படி சிறப்புமிக்க ஒரு நல்ல இலக்கிய ஆளுமையை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா அவர்களுடைய படைப்பான சந்தோஷம் என்கிற கதையை 48ஆம் நாள் நிகழ்வில் கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நன்றிங்க ஐயா. இல்ல, எனக்கு தோணின விஷயத்த சொன்ன அதை நீங்க இங்க கொண்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. நன்றிங்க ஐயா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பா நாளும் ஒரு கதை அந்த நிகழ்வுல
நூற்றாண்டு கண்ட ஆளுமை, சாகித்ய அகாடமி விருதாளர் திரு கி. ராஜநாராயணன். நாங்க அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிற காலத்துல கீரா தாத்தா, அந்த கதவுன்ற கதை வந்து நாங்க பள்ளி காலத்துல படிக்கும் போதே கீரா தாத்தா அப்படின்னு எங்க தமிழம்மா சொல்லி கொடுப்பாங்க. நான் அதையே இங்க பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். கீரா தாத்தா அவருடைய கதைகள் தான் ஒண்ணு இங்க உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவா அவர் கரிசல் மன்னன், இலக்கிய ஆளுமை, சிறுகதைகளுக்கே அவர்தான் ஆளுமை அப்படின்னு எல்லாமே சொல்லுவோம். அப்படி அழைக்கப்படக்கூடிய நம்முடைய கீரா தாத்தாவினுடைய சந்தோஷம் அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். பொதுவா எழுத்தாளருக்கு வந்து அவருடைய எழுத்துக்கள் தான் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வடிகால் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவங்களுடைய எண்ணங்களை வந்து அந்த ஒரு கிடங்கு மாதிரி அதுல போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து பூக்கிடங்காவும் இருக்கலாம், திடீர்னு வெடிக்கிற கிடங்காவும் வெடிகுண்டு கிடங்காவும் இருக்கும். அவங்களுடைய எழுத்துக்கள்ல அது வந்து அப்படியே தெரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்க அப்படின்ற நம்ம கீரா அப்படின்னா அவருடைய எழுத்துக்கள் மூலமா தான் நம்ம அவரை தெரிஞ்சுக்க வரோம். அதனால அவருடைய எழுத்துக்கள் மூலமாவே தான் அவரை நம்ம பாக்குறோன்றதுதான் உண்மை. சில பேர் வந்து அந்த எண்ணங்களுடைய நீட்சியோ இல்ல ஒரு ஒரு கதைய வந்து ஒரு வாழ்வுல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பார்க்கக்கூடிய நோக்கம் வேற, அதாவது பார்வை வேற மாதிரி இருக்கும். அந்த பார்வையை அவங்க கதையா கொண்டு வந்து கொடுக்கும்போது, ஓ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மள சிந்திக்க வைப்பாங்க, நெகிழ்ச்சி அடைய வைப்பாங்க, கோபம் கொள்ள வைப்பாங்க. அந்த அந்த உணர்வுகள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சில பேர் அதுல புனைவுகளும் சேர்த்து நம்மள வேற ஒரு தளத்துக்கே கொண்டு போகக்கூடிய அளவும் இருக்கும். கீராவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்மள கரிசல் மண்ணுல பருத்தி காட்டுக்கு நடுவுல புழுதி காலோட நடக்க வச்சு கூட்டிட்டு போவாரு. அது ரொம்ப அழகாவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப இதமாவும் இருக்கும், வெக்கையாவும் இருக்கும், ஆனா இதமாவும் இருக்கும். இதமான ஒரு வெக்கையா தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் கொண்டுட்டு போற கதையில வந்து எழுத்தாளர்கள் அவங்களுடைய மனசுல இருக்கிற சில விஷயங்களை போட்டு வைப்பாங்க. அதாவது காலத்தின் பதிவுன்னு சொல்ற மாதிரி, இப்போ ஒரு இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து நம்ம கீராவுடைய கதைகள் படிக்கும் போது அந்த கரிசல் பூமி எப்படி இருந்தது, அந்த அந்த வார்த்தைகள்லாம் இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த அந்த வட்டார வழக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் காலத்தின் பதிவுங்கிறது. அந்த காலத்தின் பதிவையும் தாண்டி சில குறியீடுகளா வந்து கதைகள்ல சில நிறைய குறியீடுகள் போடுவாங்க. அப்ப அந்த குறியீடுகள்ல படிக்கிறதுக்கு நம்ம பின்னோக்கி போய் அது என்ன சொல்ல வர்றாரு அந்த குறியீட்டுல, அந்த கதையில அது என்ன தேவை, அது என்ன குறியீடா அது என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்படி எல்லாம் கதைகள் பலவிதம், கீராவுடைய கதைகளும் அந்த மாதிரி நிறைய இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு குறியீடு மட்டுமே வச்சு ஒரு கதை எழுதுனதா நான் நினைக்கிறது இந்த சந்தோஷம்ன்ற கதை. இதுல எனக்கு எனக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுல வந்து மொத்தமே 3 கதாபாத்திரங்கள் தான். அந்த 3 கதாபாத்திரங்களுக்கு நடுவுல ஒரு கோழி குஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும்தான் கதை. அம்புட்டுதான் கதை. அவ்வளவுதான் கதையே. அதுல வந்து முன்னையன்னு ஒரு சின்ன பையன். அந்த முன்னையன் சின்ன பையனுக்கு வந்து ஒரு 8ல இருந்து 9 வயது தான் இருக்கும். அவனை பத்தி வர்ணிக்கும் போது ஐயா சொல்றாரு, கீரா தாத்தான்னு சொல்லிக்கிறேன். கீரா தாத்தா சொல்றாரு, அவன் வந்து பெரிய அங்கி மாட்டிட்டு இருக்கான், தலையெல்லாம் பரட்ட தலையா இருக்கு. அந்த பரட்ட தலை மேல அந்த கோழி குஞ்ச உட்கார வச்சுக்கிட்டு அவன் வீடு வந்து நடு கிராமத்துக்கு நடுவுல இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி 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 லக்கோ 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 லக்கோன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அந்த லக்கோ லக்கோக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. அவன் சந்தோஷமா இருந்தா லக்கோ லக்கோன்னு கத்துவான். அதனால லக்கோ லக்கோன்னா சந்தோஷம்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது பிறகு அந்த கோழி குஞ்சு வந்து இப்ப வந்து அப்படியே அடுத்த சீனுக்கு வந்து கோழி குஞ்சுக்கு போறாரு. அந்த கோழி குஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து உயர்ந்த ஜாதி குஞ்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. உயர்ந்த ரகமான குஞ்சு. அத வந்து அவங்க அப்பா கொண்டு வந்து அடகாத்து அது வந்ததா சொல்றாரு. அந்த கோழி குஞ்சை வர்ணிக்கிற இடத்துல சொல்றாரு, அரக்கு கலரில் கருப்பு கோடு வெள்ளை புள்ளிகளுமாக இருந்தது. கண்களின் பின்பக்கம் மிளகு அளவு சின்ன வட்ட வடிவ கோடு ஒண்ணு இருந்தது அப்படின்னு அந்த கோழி குஞ்ச சொல்றாரு. அந்த கோழி குஞ்சு அவன் தலையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கான். வீட்டுல யாருமே இல்ல, எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. அங்க ஒரு தொட்டில் குழந்தை இருக்கு. அந்த தொட்டில் குழந்தைய பாத்துக்க வேண்டியது இந்த முன்னையனுடைய வேலையா இருக்குது. இதுக்கு நடுவுல அவன் கோழி குஞ்சை வச்சு சுத்திட்டு இருக்கும்போது அந்த கோழி குஞ்சுக்கே பயம் வருது. என்ன அவன் இருக்க மாதிரி இப்படி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கானே அப்படின்னா அதுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதோடைய கால்களை தன்னோட தலையோட சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து மூக்கன் அப்படிங்கிறவர் வராரு.
அந்த மூக்கன் பார்த்துட்டு இவன் இப்படி ஆடிட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கே ஒரு சிரிப்பு வருது. இங்க வா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப இந்த மூக்கன் யாரு அப்படின்னா, அந்த மூக்கன் வந்து ஒரு கோழி திருடன். அந்த கோழி திருடன் வந்து கோழி அங்கங்க புடிச்சு எடுத்துட்டு போய் சந்தையில விக்கிறன் பேர் வழின்னு அவனுடைய வெளி வெளி தோற்றம். உள்ளுக்குள்ள என்ன பண்றான்னா, ஊர்ல எல்லாரும் வேலைக்கு போன பிறகு வெளியில வந்து கோழிய திருடி, அந்த கோழி திருடுற முறைகள்லாம் அவர் சொல்றாரு. அவன் வந்து வெங்காயத்துல ஊசிய குடுத்து போட்டுடுவானாம். அதுவும் லாவகமா போடுவானாம். அந்த வெங்காயத்த வந்து அந்த கோழிகள் சாப்பிடும் பொழுது அதோடைய வாயில மாட்டி அது கத்த முடியாம போனவுடனே அப்படியே போட்டு அமுக்கி எடுத்துட்டு போயிடுவானாம். இப்படி கோழி திருடுவான் பகல்ல. இரவு நேரத்துலயும் கோழி திருடுவான். இரவு நேரத்துல கோழி திருடுனா ஈர துணிய கோழி மேல போட்டா அது பயந்து போயிடும். வாய்ப்பே அது கத்தாது. கத்தாதுன்னு உடனே அப்படியே அடக்கி அடக்கி எடுத்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி கோழி எல்லாம் திருடி அவன் வெளியூர்ல வித்துதான் அதுதான் அவனுடைய டார்க் சைடுன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த பக்கம் அதுதான். ஆனா வெளியில வந்து அவன் கோழி வியாபாரி அப்படின்ற பேரு அவனுக்கு. அந்த மூக்கன் வந்து முன்னையனை கூப்பிட்டு, இது ஏது இந்த கோழி குஞ்சு அழகா இருக்கே அப்படின்னும் போது, அந்த முன்னையன் சொல்றதா ஐயா வந்து அந்த வட்டார வழக்குல எழுதிருப்பாரு. ஒரு பருந்து வந்து இத தூக்கிட்டு போக பாத்துச்சு. நான் அந்த பருந்துகிட்ட இருந்து இதை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். அது எவ்வளவு உயரம் பறந்துச்சு தெரியுமா? நான் கல்லு குச்சி எல்லாம் வச்சு அடிச்சேன். என்னை பார்த்து அது பயந்து போய் இந்த கோழி குஞ்சு கீழே போட்டுட்டு போயிடுச்சு. அப்படி நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே மூக்கன் வந்து பார்த்துட்டு, இது பார்த்தா என்னோட கோழி குஞ்சு மாதிரியே இருக்கே அப்படின்னோடனே முன்னையன் அங்க சொல்றாரு, முன்னையனுக்கு கூட இந்த கோழி குஞ்சு எப்படியாவது சீக்கிரமா கொடுத்து வெளில அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால இந்த முன்னையன் என்ன பண்றான், உன்னோட கோழி குஞ்சு எடுத்துட்டு போ அப்படின்னு கையில வச்சு திணிச்சு அனுப்பிச்சிடுறான். இந்த கோழி குஞ்ச பத்திரமா எடுத்துக்கிட்டு மூக்கன் வீட்டுக்கு போறான். இப்படி கதை கொண்டு போறாரு. வீட்டுக்கு போய் அந்த மூக்கன் வந்து அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அந்த மூக்கனை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து மூக்கனுடைய பெஞ்சாதி வரா மாடத்தின்னு. அவ வந்து பருத்தி காட்டுல போயிட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு வந்து அந்த அந்த இடத்துல விவரிக்கிறாரு. அவங்க வந்து பாதி குளியல் போடுற அந்த இடத்த விவரிக்கிறாரு. சும்மா அவங்க வந்து பருத்தி காட்டுலயே ரொம்ப நேரம் இருக்கும்போது அந்த வெக்கை தாங்க முடியாம பாதி குளியல் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க வந்து உள்ள வந்து பாக்குறாங்க. ஆஹ் மூக்கனும் அந்த கோழி குஞ்சும் உட்காந்து ஏதோ ரொம்ப சமரசமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கோழி குஞ்சு வந்து அதனுடைய தாயை பிரிஞ்சு கத்துற மாதிரி அது கத்திக்கிட்டே இருக்கு. கியா கியான்னு கத்திட்டு இருக்கு. அந்த அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. கியா கியான்னு கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கியா கியான்னு கத்திக்கிட்டே இருக்கு. இவ மாடத்தி உள்ள வந்து பாக்குறா, ஏது இந்த கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்குள்ள இந்த கோழி குஞ்சு வந்து மூக்கையன் கிட்ட இருந்து மாடத்தி கிட்ட போய் உட்காந்துக்குது. அந்த மாடத்தியினுடைய அரவணைப்பு அந்த கோழி குஞ்சுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அதனால அது கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பிறகு அந்த கோழி குஞ்சு வந்து வச்சுக்கிட்டே அந்த மாடத்தி சொல்றா, கேக்குறா, ஏது இந்த கோழி குஞ்சு அப்படின்னு கேட்கும்போது மூக்கையன் ஒரு கதை சொல்றான். மூக்கையன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி மேலூர் சின்ன கருப்பன் வந்து அடக்காத்து பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து மண் எடுத்துட்டு வந்து ஒரு முட்டைய அடக்காத்து அது குஞ்சு பொறிச்சு இதுதான் இருக்குன்னு நீ வச்சுக்கோன்னு என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு இவன் ஒரு கதை சொல்றான். அங்க வந்து அந்த அந்த ஒரு இதை அழகா சொல்லியிருப்பாரு. இவன் சொல்றது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுதான் இவ உட்கார்ந்துருக்கா. ஆனா இவளும் ஒரு கதை சொல்றா. அதாவது நம்ம சொல்றது எதிர்த்து பேசிடக்கூடாதுன்னு எதிர இருக்கவங்கள சொல்றத ஆமோதிக்கிறதா. அந்த மாதிரி இவ ஒரு கதை சொல்றா. எங்க அண்ணா கிட்ட கூட ஒரு இது இருந்தது, சேவல் இருந்தது. பச்சை நிற சேவல் இருந்தது. அந்த பச்சை நிற சேவல் கூட பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து எடுத்துட்டு வந்து அடை காத்து குஞ்சு பொரிச்சது. இது கூட வச்ச மத்த முட்டைகள் எல்லாமே ஒண்ணுமே வரல. இந்த சேவல் மட்டும்தான் வந்தது. இந்த சேவலை வந்து எத்தனையோ பேர் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போறேன், பொண்ணா கொடுத்து வாங்கிட்டு போறேன்னு கேட்டாலும் எங்க தம்பி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அங்கதான் அவர் சொல்றாரு, அவ சொல்றது பொய் அவனுக்கும் தெரியும், அவன் சொல்றது பொய்ன்னு அவளுக்கும் தெரியும் அப்படின்ற இடத்துல அவர் சொல்றாரு. இப்படிதான் கதையை அவர் முடிக்கிறாரு. கீரா அவர்கள் கதையை இப்படிதான் முடிக்கிறாரு. அவள் சொல்கிறது பொய் என்று மூக்கனுக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனால் அதை நிஜம் மாதிரியே நினைத்து இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள். 2 மனித வெதுவெதுப்பில் மூழ்கி தனது அடைக்கல குரல் முனகலை கொஞ்சம் கொஞ்சமாக பைய நிறுத்தி
கண்களை மூடி அந்த இதமான வெப்பத்தில் ஓய்வு எடுக்க ஆரம்பித்தது அந்த அழகிய சின்ன கோழி குஞ்சு. இப்படிதான் இந்த கதையை முடிச்சிருப்பாரு. இதுல கோழி குஞ்சுனா என்ன, அது முன்னையன்னா என்ன, மூக்கன்னா என்ன அப்படிங்கிறது என்ன நீட்சி வாசகர்களுக்கு தான் உண்டு. இது 1972ல கணையாழியில வந்திருந்த கதை இது. இதுல நம்ம படிக்கிறவங்களுக்கு அது என்ன தோணுதோ அதான். இதுல என்ன இருக்கு, இந்த கோழி குஞ்சு இங்க இருந்து அங்க போச்சு, அங்கிருந்து இங்க போச்சு, இவங்க ஏதோ பேசிக்கிறாங்க அவ்வளவுதானா அப்படின்றது இத ஆஹ் காலத்தோட ஒப்பிட்டு இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத ஆராய்ச்சிகள் பண்ணலாம். அவங்கவுங்க வாசகர்கள் கிட்ட அவர் கொடுத்துட்டாரு, முழுக்க முழுக்க குறியீடுகளா வச்சு வாசகர்கள் கிட்ட கொடுத்துட்டாரு. எனக்கு இந்த கதையில இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு உளவியல் ரீதியாக பார்த்தோம்னா, ஒரு சந்தோஷம்ங்கிறது அதாவது வெயில் இருந்தாதான் நிழலினுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நிழலே இருந்துட்டு இருந்தோம்னா வெயில் என்னன்னு தெரியாது, வெயில் இருந்தாதான் நிழல் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த கோழி குஞ்சை அந்த சந்தோஷத்துக்கான ஒரு குறியீடா எனக்கு தோணுது. உளவியல் ரீதியா எடுத்துக்கிட்டோம்னா அது தோணுது. அந்த சின்ன பையன் இவன் அந்த முன்னையன் லொக்க லொக்க லொக்கோன்னு அதை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானும் போது அவனுக்கு அதீத சந்தோஷம். அது என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு சந்தோஷம் இருந்தாலும் கிறுக்கு பிடிச்சிருவோன்ற மாதிரி தோணுச்சு. அதை கொடுக்கும் பொழுது ஒரு அதாவது உச்சகட்ட சந்தோஷத்துல யாருமே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு இறக்கம், ஏற்றம் இறக்கம்னு இருந்தாதான் ஒரு நல்ல பயணம் இருக்கும், வாழ்க்கை பயணம் இருக்கும். அப்ப அவன் அந்த கோழி குஞ்ச மூக்கன் கிட்ட கொடுக்குறான். மூக்கன் சந்தோஷமா அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா மூக்கனுக்கு ஏதோ பறிச்ச மாதிரி ஒரு உணர்வு வருது. அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க முடியலன்னும் போது அவனுடைய மாடத்தி வரா. மாடத்திக்கிட்ட அந்த கோழி குஞ்சு போகுது. இப்படியே அது பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ற மாதிரி இந்த கோழி குஞ்சுன்றது எங்கேயோ திருடிட்டு வந்தது, தெரியாம சுருட்டிட்டு வந்தது, திருடிட்டு வந்த கோழி குஞ்சு தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு கற்பனையா அவங்களுக்குள்ளேயே ஒரு கதையை உருவாக்கிக்கிட்டு ஒரு அதாவது இது சொல்லுவாங்க, சேர்ந்து திருடுறதுன்னு அந்த மாதிரி இவங்க சேர்ந்து ஒரு பொய்ய சொல்லிக்கிறாங்க. ஆனா அதை சேர்ந்து நம்பிக்கிறாங்க. அதுல ஒத்துமையா இருக்கிறாங்க ரெண்டு பேரும், மாடத்தியும் மூக்கனும். அதுல ஒத்துமையா இருந்து சேர்ந்து ஒரு பொய்ய சொல்லி அவங்களுக்குள்ளவே நம்பிக்கிட்டு இதுதான் இப்படிதான் அப்படின்றதோட அதை முடிச்சுக்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து அந்த கோழி குஞ்சுன்றது எது எப்படியோ கடைசியில அந்த கோழி குஞ்சுக்கு ஒரு அடைக்கலமான ஒரு இடம் கிடைத்தது அப்படிங்கறதுதான். கோழி குஞ்ச ஒரு சந்தோஷத்துக்கான குறியீடா எடுத்துக்கிட்டு போனேன். இதை தவிர நிறைய இதுக்கான விளக்கங்கள் இன்னும் நிறைய இருக்கலாம். ஆனா எனக்கு இதுதான் தோணுச்சு, இதுதான் இங்க எடுத்து கொடுக்க முடியும்னு தோணுச்சு. ஏன்னா அதை தாண்டி அதுல எனக்கு பெருசா ஆராய்ச்சி பண்ண முடியல. அதனால நான் இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயமா நான் உங்களுக்கு சொல்றேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி திருமதி ரம்யா நடராஜன் அவர்களே. பொறியாளருக்கு படித்துவிட்டு இலக்கியத்தோடு பயணிப்பது ஒரு புதுமைதான். அதுக்காகவே உங்களை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். எழுத்து அப்படிங்கிறதுக்கு முதல்ல அருமையான விளக்கம் கொடுத்தீர்கள். அது ரொம்ப யாரும் சொல்லாதது, மிக புதுமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்து வல்லின சிறகுகள், அது நானும் மாசம் பார்க்கிறேன். என்னுடைய மகள் ஒரு முதல்ல அவங்க ஆரம்பிக்கும் போது கோலம்ங்கிற ஒரு கதையை கட்டுரை எழுதினாப்புல அவங்களே கேட்டிருக்காங்க, உங்க அப்பா இருக்க ஊருக்கு எதுவும் லைப்ரரிக்கு புத்தகம் கொடுக்கணுமா அப்படின்னு. இங்க அரசு நூலகத்துக்கு நான் அதை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க எத்தனை பேர் படிக்காங்களோ என்னமோ, நம்ம செய்யறதை செய்வோம். அதை படித்தவங்க இதா இருக்கும். அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வல்லின சிறகுகள். பெண்களை எல்லாம் மெல்லினம்னு தான் சொல்லுவாங்க, வல்லினம்னு ஆண்களை சொல்லுவாங்க. ஆனா பெண்களாக பங்கு பெற்று அந்த புத்தகம் வெளிவருகிறது புதுமை. அதுக்கு வல்லின சிறகுகள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறது ரொம்ப புதுமை, ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரொம்ப அருமையாக கதை சொன்னீர்கள். உங்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகவும் பாராட்டி மகிழ்கிறோம். அடுத்து
பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி வாங்க. வர அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அன்புமிக்க நெறியாளர் ஐயா சிவசுப்பிரமணியன் அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ரம்யா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரம்யா என்னுடைய சின்ன மகள் இந்திரா பிரியதர்சினி மாதிரியே இருக்கிறாங்க. அவங்களும் பொறியியல் பட்டதாரி. முகத்தை பார்த்த உடனே என் மகன் பேசுற மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா பேசினாங்க. இன்னும் மழலை மொழி மாறாமல் அழகிய தமிழில் தெள்ள தெளிவாக தெளிந்த நிலையில் நீரோடை போல சலசலத்து வந்தது அவருடைய உரை. நல்லா இருந்தது. நல்ல அருமையா கதை சொன்னீங்க. கதையில உங்கள் கருத்தையும் அனுபவத்தையும், அதுதான் ஒரு இலக்கியத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு வாசகனும் ஒவ்வொரு மாதிரியாக அதை பொருள் கொள்ள வேண்டும். பொருள் கொள்ள மாதிரி எழுதுறது தான் உயர்ந்த இலக்கியம். அத கீரா பெரிய வல்லவர். கீரா ஒரு கிராமத்து மனிதர், ஒரு கிராமத்து எளிய விவசாயி. அது தென் மாவட்டத்து வழக்கில் சொன்னா அவர் ஒரு சம்சாரி. எங்க ஊர்ல சொன்னா ஒரு சாதாரண விவசாயி. ஒரு விவசாய மனிதனுக்கு எப்பவுமே ஒரு இலக்கிய மனம் இருக்கும். அவர்களுக்கு ஒரு எளிய ஒரு வாழ்க்கை இருக்கும். அவர்கள் ரொம்ப வெள்ளந்தியா இருப்பாங்க. அவருடைய பாத்திர படைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சராசரிக்கு கீழே இருக்கிறவர்களை அவர் அன்பால் அப்படியே அரவணைத்து தடவி கொடுப்பார். அந்த முன்னையன், எங்க ஊர்ல முன்னையன்னுவாங்க, சரியாக வளர்ச்சி பெறாத, அறிவு ஆற்றல் பெறாத, சராசரிக்கும் கீழே இருக்கிற ஆட்களை முன்னையான்னுவாங்க. இவரை முன்னையன்றாரு. அந்த முன்னையன் அவன் ஒன்றும் பெரிய ஆறறிவு, ரொம்ப ஆற்றல் பொருந்திய அறிவுமிக்க ஒளிமிக்க மனிதன் அல்ல. அவன் சாதாரண சிறுவன், ஒரு சராசரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா அவனுக்கும் வாழ்க்கை இருக்கு, அவனுக்கும் உணர்வு இருக்கு, அவனுக்கும் மகிழ்ச்சி இருக்கு, அவனுக்கும் சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறான். இன்னொருவன் கோழி திருடன். பேருக்கு 1-2 கோழி வளர்த்திருப்பான் சொந்தமா. ஆனா அந்த கோழியை வச்சுக்கிட்டே பகல் நேரத்துல எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, காட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, பருத்தி எடுக்க அதை இதை எந்த வேலைக்கு போயிடுவாங்க. அந்த சமயம் பார்த்து இவன் கோழி திருடக்கூடிய ஆளு அந்த மூக்கையன். பேர் பாருங்க, முன்னையும் மூக்கையெல்லாம் காரண பெயர்களே. இந்த காரண பெயர்கள் இவர்கள் சாதாரண சராசரி மனிதர்கள். ஆனா இவர்களுக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. மனிதனாக பிறந்தவன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அவன் தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவன் சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். இந்த கோழி குஞ்சு இந்த புரட்ட தலையில வச்சுக்கிட்டு லக்கா லக்கா லக்கான்னு ஊர் பூரா திரியிறான். அவன் சந்தோஷம் வரும்போது அந்த வார்த்தையை சொல்றான். அந்த வார்த்தை எந்த மொழி, தமிழ், அதுக்கு என்ன பொருள் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் மகிழ்ச்சி அடைகிறான். மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு குறியீடு அந்த சொல், அந்த லக்கா லக்கான்றது. அவன் ரொம்ப அருமையான பையன். அந்த மனிதன் எப்பொழுதுமே மனிதன் ஒருவனுக்கு கொடுக்கிற பொழுது இருக்கிற ஒரு இன்பம் இருக்கு பாத்தீங்களா, அவன் கொடுக்குறான் பாருங்க. இன்பத்தினுடைய உச்சத்தில் அவன் அந்த கோழி குஞ்சு இந்த மூக்கையனுக்கு கொடுக்குறான். அதுதாங்க சிறப்பு. கொடுப்பதினால் இன்பம். ஒரு தாய் பசித்து வருபவர்களுக்கு உணவு போட்டு அவன் உணவை உண்ணுகிற அந்த அழகை பார்த்து ரசிக்கிறா பாருங்க, அதுல எடுக்கிற இன்பம். ஈத்துவக்கும் இன்பம்ன்றான் பாருங்க இலக்கியத்துல. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அது போல இந்த எளிய பையன், எளிய மனிதனுடைய, எளிய குடும்பத்துல பிறந்த சாதாரண மனிதன் இந்த முன்னையன், அந்த தன்னுடைய தலையில வச்சுக்கிட்டு கொண்டாடுற அந்த கோழி குஞ்சு ஒரு கொடுக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சி இருக்குது. அதான் சந்தோஷத்தின் உச்சி என்றார் கீரா. அதே மாதிரி அவன் அந்த கோழி குஞ்சு எடுத்துக்கிட்டு போய் மனைவி கிட்ட ஒரு கதை சொல்றான். அவளுக்கு தெரியும் போய் சொல்றான்னு. ஆனாலும் கூட அவ ஒரு பதில் கதை சொல்றா. இவனுக்கு தெரியுது அவ பொய் சொல்றான்னு. ஆக பொய்மையும் வாய்மை இடத்தே என்ற மாதிரி அந்த பொய்களை 2 பேரும் அங்கீகரிக்கிறாங்க. அவ சொல்றதை இவன் அங்கீகரிக்கிறான், இவன் சொல்றத அவ அங்கீகரிக்கிற. அங்கதாங்க இன்பம் இருக்கு. ஒருவரை ஒருவர்
மதிக்கிற பொழுது, ஒரு விட்டு கொடுத்து நேசிக்கிற பொழுது, அதான வாழ்க்கையில மகிழ்ச்சி. நீயா நானான்னு பார்த்தா மகிழ்ச்சி வராது, போட்டி தான் வரும், பொறாமை தான் வரும், பொச்சரிப்பு தான் வரும். ஆனால் அவள் பொய் என்று சொல்வதையும் அவர் அங்கீகரிக்கிறான், இவன் பொய் என்பதையும் அவள் அங்கீகரிக்கிறாள். அப்பொழுதுதான் அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பிறக்குது. அந்த கோழி குஞ்சு பாருங்க, 3 பாத்திரங்கள் அல்ல, ஒன்று முன்னையன், இன்னொருவன் மூக்கையன், இன்னொருத்தி மாடத்தி, 4வது அந்த கோழி குஞ்சு. 4 பாத்திரங்கள். கோழி குஞ்சு தான் இவர்களுடைய மகிழ்ச்சியினுடைய மையம். இந்த கோழி குஞ்சை வச்சுதான் எப்படி மனிதர்கள் தானாக இருந்த நாயை பழக்கினார்கள், தானாக இருந்த ஆடு மாடுகளை பழக்கி தன்வசப்படுத்தி கொண்டார்கள். அதுபோல இந்த கோழியின் தானாக இருந்த காட்டில் இருந்த பறவை தானே. மனிதனுடைய சிறப்பே தானாக இருப்பதை தனக்காக மாற்றுவதுதான். பயிர் பச்சைகள் எல்லாமே இந்த இயற்கையில் இருப்பவை எல்லாம், தானாக இருப்பவையெல்லாம் தனக்காக மாற்றுகின்ற ஆற்றல் இருக்கே. சாதாரண எளிய மக்களின் பிரதிநிதிகளாகி முன்னையனும் மூக்கையினும் கூட அந்த தானாக இருந்த தனக்காக மாற்றுகிற பொழுது அடைகிற மகிழ்ச்சி இருக்கே, அந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் பெரிய பணம் இருக்கணும், அறுசுவை உணவு இருக்கணும், ஆடம்பரமான உடை இருக்கணும், நகை நட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற சூழலை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற மனப்பக்கம் வருகிற பொழுது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதுதான் இந்த கதையினுடைய இது. இருக்கிற இடத்தை நாம் சந்தோஷத்தால் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுகிற இந்த 4 பாத்திரம், கோழி குஞ்சு உட்பட, கோழி குஞ்சுக்கு கடைசியில சொல்றாரு பாருங்க, மனித வெதுப்பில் அது ஒரு அடைக்கலம் கொண்டது. மனித வெதுப்பு தான் முக்கியம் இந்த கதையில. அந்த மனித வெதுப்பு அப்படியே நமக்கும் அந்த வெதுப்பை கொடுக்கிறது. அருமை அருமை. அன்பு மகள் ரம்யா மிக அழகாக கதை சொல்லியிருக்கார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். இதற்கு காரணமான களமமைத்துக் கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பிரிவு என்ற மாநில பொதுச் செயலாளருக்கும், இன்றைக்கு நெறியாளராக வந்திருக்கிற அருமை ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும், ஏற்கனவே நிரந்தர நெறியாளராக இருக்கக்கூடிய கருமுருகன் அவர்களுக்கும், அகிலா அவர்களுக்கும், இந்த உலகம் பூரா கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றியும். வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அருமையான ஒரு பின்னூட்டம். அதாவது மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுத்தீங்கல்ல, அது எல்லோராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அருமையான பின்னூட்டம். அடுத்து அறச்செல்வி பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? அறச்செல்வி இல்லைன்னா ஐயா ராமலிங்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இந்த சந்தோஷம்ன்ற கதை ரொம்ப அருமையான கதை. ஒரு சின்ன நிகழ்வு அடுத்தடுத்து ஒரு நாள்ல நடக்கிறத மிக அருமையா சொல்லியிருக்காங்க. இந்த கதையை ரேவதி அம்மா எனக்கு நான் கேட்ட அந்த கதையை கொஞ்சம் அனுப்பி வைங்க, நான் கொஞ்சம் படிச்சு பாக்குறேன்னு. அதுல ஒரு 3 வார்த்தைகள் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் எழுதியிருப்பாரு, தேவ கோயில் சாமியார் போல அந்த சட்டை அவனுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. அத மாதா கோயில்னோ இயேசு கோயில்னோ சொல்ல கிடையாது, சாமியார்னு தான் சொன்னார ஒழிய பாதிரியார்னு கதாசிரியர் சொல்லல. அடுத்து அத வேத கோயில் சொல்றாங்க. வேத கோயில்னா கிறிஸ்தவர் தான் குறிக்கும். பொருந்தும், கிறிஸ்தவத்துக்கும் பொருந்தும். பெரும்பாலும் கிறிஸ்தவத்தை தான் சொல்லும். வேதக்காரர் பொதுவான ஒரு சொல்ல பயன்படுத்தி இருந்தாரு. அடுத்து கக்கத்துல வச்சிருந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த கக்கம்ன்றது இப்பெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. கக்கத்துலங்கிறதுக்கு இடுப்பு, கக்கம் என்றால் இடுப்பு. அவளுக்கு குடம் கக்கத்துல உட்காருனாங்குது பாரு அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை இப்பெல்லாம் ஒழிஞ்சிருச்சு. ஐயா அத வச்சிருக்காரு.
அப்புறம் கிராமத்துல அந்த மூக்கனோட மனைவி பாதி குளியல் அப்படி குளிச்சுட்டு வந்தாங்க. எத்தனை பேத்துக்கு அந்த பாதி குளியல் என்னங்கிறது தெரியும் தெரியல. பாதி குளியல்னா அந்த காலத்துல பெண்கள் வந்து மருமகன் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மருமகன் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஜாக்கெட் அணிய மாட்டாங்க. பிள்ளைங்க பெருசானா கூட சில பேர் ஜாக்கெட் அணிய மாட்டாங்க. பெரும்பாலும் கிராமத்துல அந்த காலத்துல ஜாக்கெட் அணிய மாட்டாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த தண்ணி அள்ளி, வாளியில இருக்கிற தண்ணி அள்ளி குனிஞ்சு முதுகுல ஊத்துவாங்க. அந்த முதுகுல ஊத்துற தண்ணி கழுத்துல இருந்து வயிறு வரைக்கும் கீழே வழிந்தோடும். குனிஞ்சு ஊத்தும் போது அங்க வந்து வழிந்து ஓடும் போது தேய்ச்சி கழுவிட்டு, முகத்தையும் கழுவிட்டு, கை கால் கழுவிட்டு வருவாங்க. இதுதான் பாதி குளியல். இது நிறைய பேருக்கு தெரியாது. அழகா அந்த வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. கதையை எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷம், ஏமாத்துறதுல கூட ஒரு சந்தோஷம். திருட்டு மாங்காய் தானே ருசிக்குன்றாங்க. அந்த மாதிரி அந்த கோழி குஞ்ச வச்சுக்கிட்டு இவன் லொக்க லொக்கோன்றான். லொக்க லொக்கோன்ற வார்த்தையில இருந்துதான் லக்கலக்கான்ற வார்த்தை வந்துச்சா என்னன்னு தெரியல. அந்த வார்த்தை அருமை. சந்தோஷம் வந்தா எல்லாரும் தானே கத்துறோம். குய்யோ முறையோன்னு கத்துறான் பாரு சந்தோஷத்துலங்கிறோம். இதெல்லாம் வந்து சந்தோஷத்துல வரக்கூடிய வார்த்தைகள். அந்த பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கோழி குஞ்ச வச்சுக்கிட்டு அதோட மென்மையான அந்த உடம்பு அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. சந்தோஷத்துல கத்துறான். அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவனை ஏமாத்தி மூக்கன் வாங்கிட்டு போறாரு. அவனை ஏமாத்துறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து அந்த கோழி குஞ்ச பார்க்கும்போது மூக்கனோட மனைவிக்கு ஒரு சந்தோஷம். அத கையில ஏந்தி அது மென்மையா இருக்கு. மூக்கனோட மனைவி, பெண்கள் கை எப்பவுமே மென்மை தானே. அந்த மென்மையான கையில அந்த கோழி குஞ்ச தாங்கும் போது அவளுக்கு ஒரு சந்தோஷம். இது ஏதுங்கும் போது கணவன் பொய் தான் சொல்லுவான்னு இவளுக்கும் தெரியும். தன்னோட மனைவி தன்னுகிட்ட பொய் சொல்லுவான்னு அவருக்கும் தெரியும். ஆனா கருத்தொருமித்த கணவன் மனைவியால் மட்டுமே அதை ரசிக்க முடியும், சந்தோஷமா ஏத்துக்க முடியும். கடைசியில அந்த கணவன் மனைவி எவ்வளவு ஒற்றுமையானவர்கள் அப்படின்ற ஒரு முத்தாய்ப்பான கருத்தை வச்சிருக்காரு. பொய்யும் ஒரு அழகு, அன்பு இருக்கிற இடத்துல. அந்த இது வந்து இந்த கதையில கடைசியா முடிவுரையா பார்த்தோம்னா அப்படிதான். இந்த கருத்தொருமித்த கணவன் மனைவி கிட்ட வந்த சந்தோஷத்துல அந்த கோழி குஞ்சு ஆனந்தமா அந்த கையில அடைக்கலமா இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். கதை அருமை. கதை சொல்லி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, அருமையான பின்னூட்டத்தை வழங்கினீர்கள். அடுத்து ஐயா ராமலிங்கம் இருக்கீங்களா? வாங்க. இருக்கு ஐயா. ஐயா வணக்கம். 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 வணக்கம் ஐயா. தோழர் ரம்யா நடராஜன் அவர்களே, இந்த சந்தோஷம் என்ற கதை மிகவும் சிறப்பாக இருந்தது. அம்மா முதலில் உங்களுக்கு மாவட்டத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற இலக்கணத்திற்கு பொருத்தமாக கதை மிக அருமையாக சொல்லி இருக்கிறீர்கள். அந்த பாஞ்சாலங்குறிச்சி மட்டை என்பது வீரத்தின் விளைநிலம். அதை வந்து ஒரு குறியீடாக கையாண்டு இருக்கிறார் எழுத்தாளர் கி. ராசநாராயணன் என்பது என்னோட அந்த கோழி குஞ்சை வைத்தேதான் அந்த கதை சொல்லுகிறது. கதாநாயகன் கோழி குஞ்சு தான். இது மற்ற மூகன் இவர்களெல்லாம் வந்து துணை பாத்திரங்களாக தெரிகிறது. அவர்களுக்கு இந்த கோழி குஞ்சு தான் சந்தோஷத்தின் குறியீடாக அவர் காட்டியிருக்கிறார். சாதாரண மக்களுக்கு அந்த கோழி குஞ்சுகள், ஆடு, அவர்கள் வளர்ப்பு பிராணிகள் தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு, ஒரு பொழுதுபோக்கு, அவர்களுக்கு ஒரு அன்பை காட்டுகிற ஒரு இதுவாக இருக்கிறது. அப்படி இந்த கதையில் வந்து ஐயா அவர்கள் பிரமாதமாக அந்த கோழி குஞ்சை வைத்து கதையை பின்னியிருப்பார். நீங்களும் அதை அருமையாக சொல்லி இருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி தோழமே, அருமையாக பின்னூட்டம் அளித்தீர்கள். அடுத்து பின்னூட்டம் வழங்க சக்திவேல் அவர்களை அழைக்கிறேன். சக்திவேல், கையை வைத்திருக்கீங்க.
அடுத்து வழக்கமா பின்னூட்டம் வழங்குற மேரி ரோசி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். மிக அருமையான ஒரு கதை. சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய மனநிலையை பொறுத்தது. அது ஒரு குறியீடாவே கீரா அவர்கள் பதிவு செய்திருக்காரு. அதுல சகோதரி ரம்யா இந்த கதையை மிக சிறப்பாக சொன்னார்கள். இந்த சந்தோஷம், இந்த கோழி குஞ்சு வந்து வயிறு வச்சிருக்கிறது, அந்தந்த வயதுக்கு, அந்த சிறு வயதுக்கு, அந்த சிறு வயதில் இருக்கும்போது ஒரு சின்ன கோழி குஞ்சு வச்சிருக்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயம்தான். பெரியவர்கள் கூட இந்த சின்ன சின்ன விலங்கினங்கள், அந்த பூனை, நாய், இந்த கோழி எல்லாம் கையில வச்சிருக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த வந்து அதை வளர்ப்பது ஒரு சந்தோஷம் தான். அதே போல மாடத்தின் கையில் இருக்கும் போது அது அந்த கோழி குஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கறதையும் அந்த கதையில நாம் பார்த்தோம். ஏன்னா மாடத்தினுடைய கை வந்து ஒரு பெண்ணின் கை மென்மையா இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம அரசியலர்களும் சொன்னாங்க. பெண்ணின் ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்ல, விலங்குகள் கூட நான் இதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு ஆண் பூனைக்கும் பெண் பூனைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண் பூனையினோட உடல் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆனா பெண் பூனை உடல் பாத்தீங்கன்னா பஞ்சு மெத்த மாதிரி இருக்கு நிஜமாலுமே. அதை வந்து என்னால உணர முடிஞ்சது. அப்ப விலங்கினல் கூட பெண் ஆணுக்கு வந்து அந்த உடல்நிலையில ஒரு மாற்றம் இருக்கிறத நான் வந்து இப்ப சமீப காலமா 2 பூனையும் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அப்ப அந்த விலங்கினங்கள், இந்த பறவைகள், இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் வந்து நம்முடைய உலகம் வந்து அதுல ஒரு சந்தோஷம் வந்து காண முடியுங்கிறத நான் நிறைய நேரம் உணர்ந்திருக்கிறேன். அதான் இந்த கதையை வந்து கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷம். ஒரு கோழி குஞ்சு வளர்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சது. ரொம்ப அருமையான கதை, மிகவும் சந்தோஷமான கதை. வணக்கம், நன்றி. நன்றி முனைவர் அவர்களே. அதாவது கதாசிரியனுடைய வெற்றி இங்கே தெரிகிறது. கோழி குஞ்சு வளர்க்கணும் அப்படி அந்த கதையினுடைய முக்கிய பாத்திரமே அதுதான். அதாவது மனிதர்களை விட அந்த கோழி குஞ்சு முக்கிய பாத்திரமா இருக்கு. அதை வளர்க்க வேண்டும் என்று ஒரு ஆவலை தூண்டிய உங்களுக்கு உங்கள் மூலமாக இந்த கதாசிரியர் வெற்றி பெற்றுள்ளார் என்று தெரிகிறது. அடுத்து பொன் ஏழுமலை தோழர். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா தான் சேர்ந்தேன், வேற ஒரு வேலை இருந்ததுனால. ஆனா எல்லாரும் பாராட்டிட்டீங்க உரையாளரை பத்தி, மிக அருமையான உரைன்னு. இதுல ஒரு விளக்கம் என்னன்னா, அறச்செல்விதான் நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க கக்கத்துல அப்படின்றது வழக்கு ஒழிஞ்சு போச்சுன்னாங்க. இல்ல, எங்க ஊர்ல இன்னமும் பேசப்படுது. கக்கம் அப்படின்னா என்னன்னா, இந்த தோல் பட்டையில அக்குள் இருக்கு பாருங்க, அக்குள்ள வச்சுக்கிட்டு போவாங்க, துண்டு வச்சுப்பாங்க. எப்படின்னா அந்த காலத்துல வந்து பெரியவங்களுக்கு மரியாதை காமிக்கிற மாதிரியே துண்டை வந்து தோல்ல போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த காலத்துல யாருன்னா பார்த்தோம்னா டக்குன்னு அந்த துண்டை எடுத்து அக்குள்ள அதை வச்சு இது பண்ணா அது கக்கத்துல வச்சுக்கிறது அப்படின்னு தான் மொழி வரும். எங்க ஊர் பக்கம், நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் பக்கத்துல, அங்க இன்னமும் வழக்கத்துல இருக்குது அந்த கக்கம்ன்ற சொல்லு. அறச்செல்வி அதை சொன்னாங்க பாருங்க, அவங்க பேரை பார்த்தீங்கன்னா அறச்செல்வி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அந்த பேச்சை கேட்கும் போது. ஏன்னா எனக்கு வந்து இந்த பிறமொழி சொற்களை கலக்கக்கூடாதுன்றதுல வந்து நான் குறியா இருப்பேன். ஏன்னு கேட்டா, பிறமொழி சொற்களுடைய கலப்பு வந்து நான் என்னுடைய மொழியினுடைய சொற்களை வந்து புறக்கணிப்பதன் மூலம் நான் கீழானவன் என்று என்னை நானே தெரிவித்துக் கொள்கிறேன்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதனால இந்த அறச்செல்வின்ற பேரை காட்டணும்னா எனக்கு மகிழ்ச்சி. இப்ப இவர் கீராவை பார்த்தீங்கன்னா சந்தோஷம்னு வச்சிருக்கிறாரு. அது தமிழ் சொல்லு இல்லை, மகிழ்ச்சி தான் தமிழ் சொல்லு. அந்த காலத்தில் நான் சொல்றது 70களில் நான் படிக்கும் போதே கீரா வந்து வட்டார வழக்கு, பேச்சு வழக்குல இருந்து எழுதுறது சரியான ஒரு கேள்விக்குறியும் அதற்கான உரையாடல்களும் நடந்த காலங்கள் உண்டு. அதனால்தான் நான் கீராவினுடைய கதைகள்லாம் எதையுமே படிச்சது கிடையாது. நான் வந்து டாக்டர் மூவாவுடைய ரசிகன். நான் அவருடைய மொழிநடை, அவருடைய உள்ளடக்கம், அதனால நான் அந்த துறையில அது திசையே மாறி போகுது. அது இதுக்கும் அதுக்கும் இன்னைக்கு வந்து, ஆனா அதுக்காக இந்த உள்ளடக்கத்தை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த சொல் சந்தோஷன்ற சொல்லி இப்போ இந்த கூட்டத்திலேயே 50 தடவை அது ஒழிச்சிருக்கும் அந்த சொல், சந்தோஷம்னு சொல்லி. இப்படியே இப்படி பரவிக்கிட்டு போச்சுன்னா தமிழ்ல சந்தோஷத்துக்கு ஒரு சொல்லே இல்லைன்ற மாதிரி, மகிழ்ச்சின்றது யாருக்கும் தெரியாது. ஆகையினால தலைப்பு அவர் வச்சுட்டாருன்றதுனால அதை சொல்லித்தான் ஆகணும். ஆனால் நாம பயன்படுத்தும் பொழுது முடிந்தவரை தமிழ் சொற்களை பயன்படுத்தணும். ஏன்னு கேட்டா,
இப்ப நிறைய பேர் சொற்கள் வந்து எனக்கே சொல்றாங்க, தமிழா இல்ல வேற மொழியான்னு தெரியல, தமிழா வேற மொழியானே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மயக்கமே வந்துருது. அதை நான் வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த கோழி குஞ்சு கோழி குஞ்சு சொன்னீங்க, கோழி குஞ்சு, பூனை, நாய், இவை இந்த மாதிரியான பிராணிகளை வந்து வளர்க்கறதுனால நம்மளுடைய மனசு வந்து அமைதி அடைகிறதுன்றாங்க உளவியல் வல்லுநர்கள். இவைகள் வளருங்க, மீன் தொட்டி வையுங்க, மீன் தொட்டியை அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதனால அதுங்களை வளர்ப்பதன் மூலம் நம்முடைய மனம் பண்படுகிறது, அமைதியாகிறது அப்படின்றது வந்து உளவியல் பலன். அதனால அதை வந்து இதில் பயன்படுத்தி இருக்கிறது சரி. அருமையான கதை, உள்ளடக்கம் அருமையான உள்ளடக்கம், அதில் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நீங்க சொன்னதுபடி மேனாள் பொதுச் செயலாளர் மகிழ்ச்சியினே சொல்லி பின்னோட்டம் அளித்தார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்து சாத்தூர் கணேசன் இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொன்ன சகோதரி ரம்யா நடராஜன் மிகவும் சிறப்பாக சொன்னாங்க. ஒரு அருமையான கதை. அந்த கதையும் வந்து சந்தோஷம், அதாவது மகிழ்ச்சி, ரைட்டு, ரெண்டு ஒன்று தான். அவர் வந்து சந்தோஷங்கிற பயன்படுத்துறாரு, இருந்தாலும் மகிழ்ச்சி தான் உண்மையான தமிழ் வார்த்தையா இருந்தா கூட கீரா அவர்கள் அந்த வார்த்தை பயன்படுது. அவ வந்து இலக்கியத்துல வந்து எழுத்தாளர்கள் வந்து எதை பயன்படுத்துறாரோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஒரு காரணத்தோட புரிஞ்சுக்கிட வேண்டியது அந்த கதையில. அதே மாதிரி இந்த கதையை வந்து கீரா வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த கிராமத்து வழக்கங்களையும் அதை அவர் எப்படி பழகி கொண்டு போனாரோ அதை வந்து அவருடைய கையை பிடித்தே நாம் அந்த கிராமத்தில் உள்ள நிலங்களை போயிட்டு வந்தோம்னா அது ஒரு சந்தோஷமா இருக்கும், அதே இனிமையா இருக்குன்னு சொன்னாங்க ரம்யா நடராஜன். ரொம்ப அருமையான ஒரு கருத்து. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் என்பது சின்ன பையங்களுக்கு வந்து எத்தனையோ சந்தோஷங்கள். இதுல வந்து இவன் கோழி குஞ்சிய தலையில வச்சுக்கிட்டு அங்கிட்ட நடந்து போறது அது ஒரு சந்தோஷம். செதுக்கு முத்தை வந்து ஒரு வட்டத்துல போட்டு செதுக்கு முத்தை போட்டு ஒரே கல்ல வந்து செதுக்கி பூராத்தையும் வெளியே விட்டா அது ஒரு சந்தோஷம். மீனை பிடிச்சிட்டு திருப்பி மீனை உள்ள தண்ணிக்குள்ள விட்டனா அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அதே மாதிரி இந்த சின்ன பையங்களுக்கு அதாவது கோழி குண்டை எடுப்பான், என்ன கலர்ல அடிக்கணும்னு நினைக்கிறானோ, சிவப்பு வேணுமா, பச்சை வேணுமா, ஊதா வேணுமா, ஊதா அடிச்சோன்னா அது ஒரு சந்தோஷம். அப்ப இந்த பொதுவான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா சந்தோஷம் தான். ஆனா இதுல வந்து ஒரு 3 விதமான இதை வந்து கருத்தை வந்து ஒரு நம்ம சொல்றாரு. எப்படி சொல்றாரு கீரா? ஒருத்தன் வந்து அவன் வந்து கோழி குஞ்சு வச்சிருக்கிறான், அவன் வந்து மற்றவர்கள் சந்தோஷத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கான். அதாவது அதை பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவன் சந்தோஷத்துல இருக்கான். அந்த வாங்கினவன் என்ன செய்யறான்னா அவன் வந்து அதை வந்து திருடிட்டு இல்லை, அவனுடைய திறமையால வாங்கிட்டு போயிட்டான். அதை மனைவியும் அந்த மாதிரி சொல்றா. அப்ப கொடுக்குற கை இருக்கிற மாதிரி ஒன்ன காட்டி அதை வாங்குறது இருக்கிற மாதிரி காட்டி இந்த பையனை வந்து முன்னையனை வந்து பொதுவான, அதாவது பொதுவில் வைப்போம் சொல்லணுமா, இருக்கிறத வந்து பொதுவில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து அவன் வாங்குற மாதிரி காட்டிட்டாங்க. அவனும் வந்து அவன் திருட்டு தொழில் பண்ணா கூட அவனுடைய குடும்பத்துல வந்து கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா அதை பொத்தி பாக்குறாங்க. இன்னொரு இதை வந்து சொல்றோம்னா இந்த கதையில வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னையனுடைய அப்பா வந்து பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்துல இருந்து ஒரு சாதி சேவலை வாங்கிட்டு வந்து அதன் மூலமாக அடை காத்து அது குஞ்சு பொரிச்சது, அந்த குஞ்சி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குஞ்சு தான் எதுனா இந்த பையன் வந்து ஒருவேளை விவரம் தெரியாம அந்த குஞ்சியை வந்து அவன் கொடுக்குறானா, இல்ல இவன்ட்டே வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு இன்பம் இருக்குதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த வரிய வந்து அவரு சரியா சொல்லியிருக்க மாட்டாரு கீரா. கொஞ்சம் நம்ம யோசனை பண்ண வேண்டிய ஒரு இதுதான். இன்னொன்னு அம்மா அறச்செல்வி சொன்னாங்கல்ல, அதாவது அந்த அம்மா வந்து பாதி குளியல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பம்பு செட் இருக்கும், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த ஆனா வேலைக்கு போறவங்க வந்து ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள், இளைஞர்கள் இருப்பார்கள், முதியோர்கள் இருப்பார்கள், எல்லோரும் இருப்பார்கள். அப்ப அந்த வேலை முடித்தவுடன் அந்த அங்க பாதி குழியில் குளிச்சிருவாங்க. அந்த பாதி குழியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற சேலையெல்லாம் நல்லா கிளீனா துவைச்சு செஞ்சு பண்ணி குளிச்சுட்டு வந்துருவாங்க. அது வெளிப்படையா இருக்கிறதுனால இப்பதான் வந்து பாத்ரூம் அதுன்னு கட்டி விட்டுருக்கோம். அப்ப எல்லாம் வந்து வெளிப்படையா தான் இருக்கும். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து அந்த கலாச்சாரம் பண்பாடு எப்படி இருந்ததுங்கிற காட்டுறதுக்கு அந்த கீரை அந்த இதை சொல்றாரு. பாதி அங்க குளிச்சிருவாங்க. அப்ப திருப்பி வந்தவுடனே இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பிரச்சனை இல்லை,
வீட்டுக்கு வந்தோம்னா இந்த இந்த பாதி பகுதியை குளிச்சுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த பாதி குழியில குளிக்கிறது வந்து அவசரமாக வேலைகளும் இருக்கும். அந்த வேலைகளுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழியில முடிச்சுட்டு, வேலையெல்லாம் முடிச்ச பிறகு இரவு நேரத்துல வெந்நி தண்ணி எல்லாம் வச்சு குளிப்பாங்க. இதுதான் வந்து கிராமங்கள்ல நடைபெறக்கூடிய ஒரு இது. அப்புறம் அதே மாதிரி பொன் ஏழுமலை சொன்னாரு. அந்த கக்கம் என்பது அதான். அக்குள் பகுதியில வைக்கக்கூடிய பகுதிக்கு பேரு தான் கக்கத்தில் இடுக்கி கொண்டு வந்தான். இடுப்பில் இல்ல, கக்கத்துல இருந்து துண்டா இருந்தாலும் சரி, ஒரு கயரா இருந்தாலும் சரி, எதனாலும் கக்கத்துல அடிக்கிட்டு வந்திருப்பாங்க. இது ஒரு வாசகமா இருந்தது. கதை வந்து சந்தோஷம், மொத்தத்துல வந்து சந்தோஷம் வந்து அனைவருக்கும் இருக்கும். அது எந்த வகையிலையும் இருக்கலாம். அப்படிதான் அந்த கீரா அதை அமைச்சு கொண்டு போறாங்க. ரொம்ப ஒரு அருமையான கதை. தோ தோழி ரம்யா நடராஜன் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அருமையான கதை சொல்லல். அவருடைய குரல் வளம் மிகவும் அருமை. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி தோழமையே, அருமையான ஒரு பின்னூட்டம். அடுத்து யாரும் பின்னூட்டம் இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். தோழர் வணக்கம். தோழர் நான் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கேன், சிக்னல் கட்டாய் வருது. சரி தோழர், சரியா. தோழர்களே வணக்கம். வணக்கம் தோழர், சொல்லுங்க சார். டிஎஸ்என் சொல்லுங்க. வணக்கம். நாங்க சென்னையில ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நானும் பயணத்துல இருந்தேன். ஆரம்பத்துல சில கதை சொல்லல சில இதெல்லாம் விடுபட்டு இருக்கலாம், நெட்வொர்க் சரியா இல்லாதனால. ஆனா எனக்கு காதுல கட்டின வரைக்கும் ரொம்ப அருமையா இயல்பான ஒரு நடையில, இயற்கையான ஒரு நடையில, எந்த விதமான ஒரு ஆரவாரம் ஆடம்பரம் அப்படிலாம் இல்லாத ஒரு தெளிவான நேர்வாடை போல நல்ல அருமையாக கதை சொன்னாங்க. இப்போ செங்கல்பட்டுன்னு போட்ட உடனே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய கலைஞர் பொறுப்புல இருக்கேன். எங்களுடைய மாவட்ட செயலாளர் ராமலிங்கம் இருக்காரு. அப்புறம் இன்னொரு ஐடில வேலை பார்க்கக்கூடிய மோகன் ராம் இருக்காரு. எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் சங்கர் நாராயணன் இருக்காரு. ஏன்னா அம்மா ரம்யா நடராஜன் செங்கல்பட்டுன்னு போட்ட உடனே அமைப்பு சார்பா சுக்கு கண்ட இடத்துல பிள்ளை பிறந்துப்பாங்கல்ல, அது மாதிரி அமைப்பு சார்பா அதனால இன்னைக்கு சங்கர்நாராயணன் தொடர்பு கொண்டு சொல்லி சங்கர்நாராயணன் பேசியிருக்காரு. வர்ற 24ஆம் தேதி மாதந்தோறும் நம்ம கலைஞர் அமைப்பு கூட்டம் போடுறோம் மாவட்டக்குள்ள. பல்லாவரம், கண்டோன்மெண்ட், தாம்பரம், கூடுவாஞ்சேரி. இந்த மாதம் செங்கல்பட்டுல 24ஆம் தேதி ஒரு மாத கூட்டம். அதுல வழக்கம் போல கவிதை, இல்ல ஒரு கதையை சொல்லல், இல்ல அதே மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரை, இல்ல ஒரு நூல் அறிமுகம், தொடர்ச்சியா ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும். முடிந்தால் நீங்க பங்கு பெறணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அருமையான கதை சொல்லல், வாழ்த்தும் பாராட்டும். அந்த கக்கம் அது பத்தி அநேக ஆராய்ச்சி பண்ணியாச்சு. அதான் அந்த நம்ம அம்மா ஆரோக்கியத்தை சொன்னது மாதிரி அது இல்லை. அவ வந்து இந்த பெண்கள் வந்து அது வரைக்கும் துணி கட்டிட்டு அந்த கக்கத்துக்கு துணி கட்டிட்டு குளிக்குது, அது கம்பு குட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த இதுதான் அதுன்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. இந்த கக்கம் அப்படின்றது இந்த அக்கள் தான். எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அதுக்கு கமக்கட்டு எண்ணுவாங்க. கமக்கட்டு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்றேன், கமக்கட்டு அப்படின்னுவாங்க அக்கள். சரி. நன்றி டிஎஸ்என் தோழர் அவர்களே. எங்க ஊர் மாவட்டக்காரங்க எங்க ஊருன்னு பெருமைப்படுவாங்க. எங்க மாவட்டக்காரங்கன்னு ரொம்ப பெருமையோடு பின்னூட்டம் அளித்ததில் மகிழ்ச்சி. இல்ல தோழர், எனக்கு சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி. எனக்கு பொறுப்பு இப்ப நான் என்னுடைய மகளுக்கு சங்கராரன் அப்படித்தான். அதனால எங்க இருக்கமோ அது நம்ம மாவட்டம் தான். அதனால அப்படி நாங்க பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஒரு நிமிஷம், நம்ம பொன் ஏழுமலை தோழர் வந்து காஞ்சிபுரம் நானா அப்படின்னு கேட்டாரு, சங்கராரன் தொடர்பு கேட்டாரு. அவர் கனடால இருக்காரா இல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்காருன்னா, தோழரும் எங்களுடைய அமைப்புல அப்பப்போ மாத கூட்டங்கள்ல பங்கு பெறலாம். நீங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா விட்டுறலாம். சரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. தெரிஞ்சுக்கிறேன். காஞ்சிபுரம் தான் நான் படிச்சுட்டு வந்ததெல்லாம் காஞ்சிபுரம் தான். அங்கிருந்து சின்ன ஒரு ஊரு. நான் இங்க மகள் வீட்டு வச்சிருக்கேன். இப்ப மருத்துவ வந்துருவேன் சென்னை. நன்றி. தோழமையே,
பொதுச் செயலாளர் வந்து பயணத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு பின்னூட்டம் வழங்க முடியாதோ? ஆமா, சிவசுப்ரமணியன் தோழர் நீங்களே பிடிச்சிடலாம். இல்ல அந்த பதிவு பின்னூட்டத்தை பார்த்துட்டு இது பண்ணிடலாம். கருமுருகன் தோழரும் இல்ல ஐயா ஒரு கருத்து சொல்லணுங்களா ஐயா? ஒரு நிமிஷம் ஐயா பேசிடுறேன். அவர் ஏழுமலை ஐயா சொன்ன மாதிரி சந்தோஷம் அப்படின்றத விட மகிழ்ச்சின்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த மகிழ்ச்சின்ற வார்த்தை எங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை நான் பயன்படுத்த சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ஒரு பொருள் கொடுத்தாலோ ஒரு உதவி செய்தாலோ அதுக்கு நீங்க நன்றின்ற வார்த்தையை சொல்வதை விட மகிழ்ச்சின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி பிள்ளைகள் தேர்வு எழுதும் போது 10க்கு 10 மதிப்பெண் எடுத்தால் மிக்க மகிழ்ச்சின்னு தான் போடுவேன், நன்றுன்னு போட மாட்டேன். மிக்க மகிழ்ச்சி. அடுத்து 9 மார்க் வாங்கியிருந்தா மகிழ்ச்சி அப்படின்னு தான் போடுவேன். அந்த மகிழ்ச்சின்ற வார்த்தையை பிள்ளைகள் பயன்படுத்த சொல்லி எங்க பிள்ளைகள் அதை தான் பள்ளிக்கூடத்துல பயன்படுத்துது. அந்த ஒரு செய்தியை இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆனாலும் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். மகிழ்ச்சி நன்றி நன்று எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்தந்த இடத்துல பயன்படுத்தினா போதும்னு நினைக்கிறேன். ஆனா மதிப்பெண் அதிகம் வாங்குற மாணவர்கள்ட்ட மிக நன்றின்னு தான் பொதுவா எல்லாரும் சொல்றது வழக்கம். அவங்கிட்ட வேண்டாம் நீ மதிப்பெண் நிறைய வாங்கியிருக்க, நீ மகிழ்ச்சி அடையலாம், உங்க பெற்றோர் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லலாம். நன்றி தோழமையே. அடுத்து சிவசுப்ரமணியன் தோழர் அவங்க ரம்யா நடராஜன் ஏதாவது முடிவா ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க தோழர். பதிவு பின்னோட்டத்தை பார்த்து சொல்லுதானே? சரி அவரை பத்தி செய்வார். பின்னூட்டங்களை புறாணிக்கு படிச்ச பிறகு அப்புறம் அவங்களை கூப்பிடுங்க. தோழர் மகாலட்சுமி பதிவு பின்னூட்டம் அளித்திருக்கிறாங்க. தெளிவான சொல் நடை, நல்ல குரல் வளம் சொல்லியிருக்காங்க. கலை இலக்கிய மன்றத்தின் சார்பில் இந்த 100 நாட்களும் கதை கேட்டு ரசித்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கதையும் அருமை, கதை சொல்லி ரம்யா அருமையாக சொன்னார்கள், வாழ்த்துக்கள். அடுத்து மேரி ரோஸ்லின் தோழர் ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பொன்னேழுமலை தோழர் வந்து ரம்யாவுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தோழர் சங்கர் நாராயணன் வந்து சிறப்பு தோழர் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. பதிவூட்டம் வழங்கிய அன்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். அடுத்து திருமதி ரம்யா நடராஜன், ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்லைங்க, வாய்ப்புக்கு நன்றி. இப்போ செங்கல்பட்டு மாவட்டம்னோடனே அவர் பேசினாரு, போன் பண்ணி பேசினாரு. எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. செங்கல்பட்டுனோடனே இத்தனை இது சொல்றாருன்னு. மாதாந்திர கூட்டங்கள் பத்தியும் அழைப்பு கொடுத்திருந்தாரு. என்னால முடிஞ்ச சமயத்துல கண்டிப்பா கலந்துப்பேன். அதை இங்க தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதே போல கருமுருகன் ஐயா வந்து ஆரம்பத்துல சொன்னாரு பெயர் மாறி போச்சுன்னா, அது இங்க குறிப்பிடணும்னு அவசியமே இல்லை. அது வந்து போன தடவை இருக்கும்போது அது சேர்ந்து இருந்தது. ஈகாரம் போட்டுதான் ரம்யா நடராஜன் அப்படின்னு என் பேர் வரும். அதை நான் அவர்கிட்ட தெரிவிச்சிருந்தேன், இந்த மாதிரி இருக்குங்க ஐயான்னு. அது இந்த இடத்துல அவர் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ தன்மையா சொன்னது வந்து கொஞ்சம் நெகிழ்வாகவும் இருந்தது எனக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதாங்க ஐயா. நன்றி தோழமை. இந்த நிகழ்ச்சியின் நெறியாளர் அவர்கள் உண்மையிலே ரொம்ப மனதில் பட்டதை சொல்லிவிடுவார்கள். அது குறையா இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, அவர் செய்த குறையா இருந்தாலும் சரி சொல்லிவிடுவார்கள். அதைதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதையை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதாவது கீரா அவர்கள் சில சொற்களை
சொல்றாரு. இடுக்காட்டம் உள்ள தெருவில், இடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடுக்காட்டம் உள்ள இடுக்கு உள்ள தெருவில் அப்படிங்கறத அப்படி சொல்றாரு. இடுக்குங்கிறது வேற உள்ள ஒரு ஆள் மட்டும்தான் போகக்கூடிய வழி. ஒரு தெருவிலேயே இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போறதுக்கு ஒரு இடுக்கு இருக்கும், ஒரு ஆள் மட்டும் போகிறதுக்கு. அதுதான் அந்த சொல்லுக்குள்ள பொருள். அடுத்து சீமை சச்சு அப்படின்னு சொல்லுவார். சீமை சச்சுவோட புஞ்சாதி வந்து அப்படின்னு சச்சு அப்படிங்கிறது, சச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். நீதிபதி, சீமையில் உள்ள நீதிபதி அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் என்று நினைக்கிறேன். அது மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சின்ன பையனுக்கு உள்ள மகிழ்ச்சி வெகுளித்தனமாக இருக்கிறது. இந்த முன்னையன் அந்த பேராலேயே அவனுடைய இயல்பை கூறியிருந்தார் கீழா. முன்னையன் ரொம்ப மோசமானவன், அவனுடைய திருட்டு தொழில் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா திருட்டு தொழிலின் மூலம் அவன் பணம் சம்பாதிக்கிறான், வாழ்றான். அதனால அவனுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுல என்னன்னா மூக்கனுக்கு ஏத்த மாடத்தி, மூக்கனுக்கு ஏத்த மாடத்தி, ரெண்டு பேரையும் வளத்தையும் இடத்தையும் கெட்டலாம் அப்படிங்கிறது மாதிரி கீரா அவர்கள் குறிப்பிடுகிறார். அருமை. இதுல வந்து அந்த கோழி குஞ்சு ரொம்ப இதமா அந்த மாடத்தினுடைய மடியில் வந்து படுத்துக்கிறது அப்படின்னு முடிக்கிறார். கோழி குஞ்சுக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது. அது மகிழ்ச்சி எதனால் ஆனது அப்படின்னா அதுக்கு காரணம் முன்னே என்ன, அதாவது அந்த கோழி குஞ்ச பருந்திடமிருந்து அவன் தான் காப்பாத்திருக்கான். தொடர்ந்து பருந்து விரட்டி கல்ல கொண்டு எரிஞ்சு அந்த கோழி குஞ்ச மீட்டு இருக்கிறான். ஆனா மூக்கன் வந்து இந்த கோழி குஞ்ச அவன் காப்பாத்திருக்கான். இது யாரு கோழி குஞ்சுன்னு தெரியல அப்படிங்கும் போது மூக்கன் ஏற்கனவே திருடுதவன். ஆனா அந்த பொன்னையன்கிறத நான் கொஞ்சம் முதல்ல தவறுதலா சொல்லிட்டேன், பேரு வித்தியாசத்தை இருக்கு. முன்னையன்கிற சின்ன பையன், மூக்கன்கிறவன் கோழியை திருடுவன். அவன் ஏற்கனவே கோழியை திருடக்கூடியவன். அதனால அந்த கோழி குஞ்சு என்னுடைய கோழி குஞ்சு தான் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறான். அங்க போய் அந்த பொதுவா பெண்களுடைய கை மெதுவாக இருக்கும், மென்மையாக இருக்கும், அதனால கோழி குஞ்சுக்கு இதமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் சரிதான். ஆனா அதற்கு மேல ஆண்களை விட பெண்களுடைய உடம்பு கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும், கதகதப்பா இருக்கும். அந்த கோழி குஞ்சுக்கு அந்த கதகதப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதைத்தான் சொல்லி முடிக்கிறார். அவளுடைய அந்த மாடத்தினுடைய மடியில் கோழி குஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக அடைக்கலமாக புகுந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த மகிழ்ச்சி பல விதங்கள்ல இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றின் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படிங்கிறத கீரா குறிப்பிடுகிறார். அருமையாக இன்னைக்கு, அதாவது எளிமையான நடையில் தெளிந்த நீரோடை போல திருமதி ரம்யா நடராஜன் அவர்கள் இந்த கருத்தையை சொன்னார். அந்த பாத்திரங்கள் எல்லாம் சொல்லி அருமையாக சொன்னார். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மற்றும் இலக்கிய குழுவின் சார்பாக மிகுந்த நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, அடுத்து வந்து ஒரு காதல் கதைங்கிற தலைப்பு ரசூல் முகமது சொல்றார். நன்றி. ஒரு ஐயா சிவசுப்ரமணியம் ஐயா சொன்னாரு இடுக்குன்றத பத்தி. எங்க ஊர்ல அங்க இடுக்கு சந்து மலை, இடுக்கு சந்து. அதாவது தமிழ்ல சொற்கள் பாத்தீங்கன்னா சாலை, வீதி, பெருவீதி, அது மாதிரி சின்னத குறுகலா இருக்கிறதுக்கு பேரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் போய் வர்றதுக்கு பேரு மாதிரி சந்து. ஒரு ஆள் போய் வர்றதுக்கு வந்து இடுக்கு சந்து. சந்துன்னா ஒரு 3 அடி 4 அடி இருக்கும். ஆனா ஒரு ஆள் மட்டுமே போய் வர்றதுக்கு தான் வந்து இடுக்கு சந்து அப்படின்றது. இந்த சொற்கள்லாம் வந்து நம்ம பயன்படுத்தினாதான் இருக்கும், இல்லைன்னா அது மறைஞ்சு போயிடும்.
வழக்கத்துல இருக்காது. வழக்கத்துல இல்லைன்னா அப்புறம் சொல்லி இருந்து என்ன பயன்? இல்ல. பாருங்க, இந்த அறச்செல்வின்ற பேரை நான் வந்து கேட்டதே இல்ல. இப்ப இந்த சொல்ல வந்து அவங்க சொல்லும் பொழுது சரி, சொல்ல ஆராய்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். சொல்ல ஆராய்ச்சி சரி. அதான் சொற்களுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். கீரா அவர்கள் இல்ல கிராமிய நான் சொற்கள் அவர்கிட்ட போக மாட்டோம். நம்மளுடைய கருத்து தான் பேசிட்டு இருக்கோம். அவருடைய நடையில அவர் போயிருக்கிறாரு. அது அவருடைய உரிமை. அதை நாம வந்து மறுக்க முடியாது. நாம வழக்கத்துல பயன்படுத்துறத இப்படி பண்ணுவோம்னு சொல்றேன். அவ்வளவுதான். அதுதான் தோழர் விளக்கி சொல்லிட்டேன். தோழர்கள் அனைவருக்கும் இந்த நாளும் ஒரு கதை மூலம் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஆக நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இந்த முன்னெடுப்பை, இந்த தேர்கூடி தேரை இழுத்து கொண்டு செல்வதற்கு, வடத்தை பிடிப்பதற்காக நாம் அனைவரும் இணையத்தில் இணைவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.